நெல்லை பாளையங்கோட்டை ஐயா வைகுண்டர் கோயிலில் அன்னதானம் சமைப்பதை போலீசார் தடுத்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் தற்போது காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். பாளையங்கோட்டையில கோட்டூர் அப்படிங்கிற பகுதியில இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல வராத கோயில் சொக்கலிங்க சுவாமி கோயில் தெருல ஒரு ஐயா வைகுண்டர் கோயில் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்தர்கள் இரு தரப்பிலான பக்தர்கள் எப்பவுமே வழிபட்டு போறது வழக்கம். இந்நிலையில ஐயா வைகுண்டரோட அவதார திருநாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய சூழ்நிலையில அந்த கோவிலுக்கு உள்ள சமையல் பண்றதுல ஒரு சின்ன விவகாரங்கள் வந்தது. இதுல என்னன்னா நீதிமன்றத்தை அடையிற நிலையில நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, கோவிலுக்கு வெளியே வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அதாவது அன்னதானம் சமைக்கிறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. இதனை அடுத்து அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறப்போ இரண்டு பிரிவினர்ல ஒரு பிரிவினர் என்ன பண்ணிட்டாங்க, கோவிலுக்கு உள்ள அந்த சமையலை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பாளையங்கோட்டை போலீசாரை தடுத்தாங்க. அதாவது நீதிமன்ற உத்தரவின்படி வெளியே வைத்துக் கொள்வதற்கு தான் உரிமை இருக்கிறதே தவிர உள்ள வைத்து பண்ணக்கூடாது, அன்னதான சமையல் உள்ள வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதன் அடிப்படையில் அங்கே இருந்த செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் அகற்றினாங்க. இது சமூக வழிகளில் ஒரு போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மோதல், போலீசாருக்கும் பக்தர்களுக்கும் மோதல் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்டுக்கதைகளுக்கு தற்போது பரப்பிட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லை மாநகர காவல்துறை தரப்புல ஒரு மறுப்பு செய்தி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொக்கலிங்க சுவாமி தெருவில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தர்மபதி கோவில் வளாகத்துல சமையல் செய்வது தொடர்பா ஏற்கனவே இரு தரப்பினருக்கும் உள்ள பிரச்சனை வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில விசாரணை நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக உரிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து பரிகாரம் பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதாகவும், கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற உத்தரவு இந்த பிறப்பிக்கப்பட்ட நிலையில இரு தரப்பும் எழுத்துப்பூர்வமாக ஒப்புகை கொடுத்திருக்கிறாங்க. இந்நிலையில இன்று உரிமையியல் பிரச்சனை உள்ள இடத்துல நீதிமன்றத்தை அணுகாமல் ஒரு தரப்பினர் எவ்வித முன்னறிவிப்புமின்றி உள்நுழைந்து அடுப்பினில் தீ மூட்ட முயற்சித்திருந்ததாகவும், இதற்கு எதிர்த்தரப்பினர் ஆட்சேபனை தெரிவித்த நிலையில இதை முறையாக திருநெல்வேலி மாநகர பாளையங்கோட்டை காவல்துறையினர் தடுத்து உரிய சிவில் மன்றத்தில் நிவாரணம் தேட அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. இதில் நெல்லை மாநகர காவல்துறையினர் நடவடிக்கை கண்ணியமாகவும் நடுநிலையோட கையாளப்பட்டதுன்னும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதோட குறிப்பிட்டதோட இல்லாம தற்சமயம் இருதரப்பும் அமைதியான முறையில் வழிபாட்டை சிறப்பாக தொடர்ந்து வர்றாங்கன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில சமூக வலைத்தளங்கள்ல காவல்துறை அராஜகம்னும் அன்னதானம் நிறுத்தப்பட்டது போன்ற தவறான செய்திகள் பரப்பப்படுகின்றன. இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதுன்னு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாநகர காவல்துறை தரப்புல தற்போது தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.